வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி உழவர் திருநாளாம் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நாங்கள் கிராமத்து வாழ்க்கை விட்டுட்டு இந்த நகர வாழ்க்கைக்கு பாருங்கள், நான் ஓட்டுற வண்டிகள்லாம் நிற்கிது வீட்டில். எல்லாம் தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் எல்லாம் எந்திரிச்சிருக்கோம். நேரம் பார்த்திங்கன்னா மணி 10. நம்ம வீட்டம்மா வேலை செஞ்சு 2-3 நாளாக வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு காலையில் விட்டுட்ட டிஃபனும் கூட ஒன்றும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலிங்க. என்ன பண்ணுறது, இதுதான் நகரத்து வாழ்க்கை. உண்மையிலுமே சொல்லப்போனால் நகரத்து வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். கிராமங்களில் அப்படி இல்லைங்க. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு இவ்வளோ நாள் நம்மளுக்காக உழைத்த அந்த உழவு மாடுகள், அந்த பால் கொடுத்த மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டி அதுகளுக்கெல்லாம் வண்ண வண்ண கயிறுகள் போட்டு அதுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கலிட்டு நம்ம அதுகளுக்கெல்லாம் பொங்கல் ஊட்டி பழம் எல்லாம் ஊட்டி சிறப்பு செய்வோங்க, அதுக்கு நன்றி செய்வோம். ஆனால் நகரத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க. வேறு என்னுடைய மனைவி 2-3 நாளாக வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி காப்பு கட்டி எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வேறு அப்படியே உட்கார்ந்தாச்சு. என்ன பண்ணுறதுங்க, இதுதான் நகர வாழ்க்கையை தேடி வந்தால் இதுதான் நிலைமை, இன்றைய நிலைமை. பாருங்கள் உறவுகளே, கிராமத்து வாழ்க்கை அவ்வளவு அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கைங்க. சுகாதாரமான காற்று, சுகாதாரமான குடிநீர், செலவு கம்மிங்க, அன்றாட செலவுகளில் கம்மிங்க. வாரம் ஒருக்கா மளிகை ஜாமானை காய்கறி வாங்கினா போதும். ஆனால் இந்த நகரத்தில் அப்படி இல்லைங்க. தினமும் ஒவ்வொரு செலவுகள் இருக்கும். இது எல்லாம் சமாளித்து தான் ஆகணும். ஆனால் நகர வாழ்க்கை மோசம்னு சொல்ல முடியாதுங்க. சிலதுக்கெல்லாம் நகரத்துக்கு தான் ஆகணும். அது அவங்கவுங்க வாழும் முறையை பொறுத்து இருக்குதுங்க. ஆனால் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு அந்த கிராம வாழ்க்கை தான் பிடிக்கி விட்டுட்டு வர முடியாதுங்க. நன்றிங்க உறவுகளே. மீண்டும் ஒரு முறை உழவர் திருநாளாம் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.